Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சாம்பார் எவ்வளவு முக்கியம் வாழ்க்கை? அதை தாண்டி வந்ததுனாலதான் இந்த கோப்பை எனக்கு கிடைச்சிச்சு. நிஜமா எங்க அம்மாலாம் சாம்பார் வைப்பாங்க, பட் சாம்பார் எவ்வளவு முக்கியம்ன்றதை அங்கதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிஜம்தான், அதையும் தாண்டி எல்லாம் இருக்குதுன்றத நானும் இங்க வந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எல்லாருக்குமே சந்தோஷம். என்ன, நாங்க வின் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஜெயிச்சிருங்க, கண்டிப்பா ஜெயிச்சிருங்க, எப்படி இதெல்லாம் முன்னாடி வந்தீங்களோ அதே மாதிரி இதுலயும் வந்துருங்கன்னு எல்லாரும் வாழ்த்து சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதே மாதிரி நாங்களும் பண்ணிட்டோம். எவனை பிடிச்சாலும் கத்திடுறது, யாராவது சண்டை போட்டா அவனே சண்டைக்கு போய் நிக்கிறது, ஏன் அப்படி? அந்த இதுக்குள்ள போனா நம்மளுக்கே டென்ஷன் வந்துடும். ஏன்னா அந்த சமைச்சு முடிச்சே ஆகணும். அந்த நேரம் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வாய் பேசிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. நம்ம ஒண்ணு எடுத்து வச்சோம்னா சீரகம் எடுத்துட்டு வாடானா அது எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. சோம்பு எடுத்துட்டு வந்து கொடுப்பான், எடுத்துட்டு வாடா சோடா மாவு வந்து கொடுப்பான், மைதாவை கொண்டு வா. இப்படி எல்லாம் இருக்கும்போது நம்மள அறியாமே நம்மளுக்கு அந்த டென்ஷன் வந்து. உங்களை யார் ரொம்ப வெறுப்பேத்துன ஒரு குரூப்னு அரசு? வெறுப்பேத்த கதிர் பேசுறதே பேசி ஏமா 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 ஏமான்ட்டே இருப்பான். ஆனா காரியத்துல இருக்க மாட்டான். ஏமா ஏமா ஏமா. பரத் இந்த கேரக்டர்லாம் இருக்கு. ஐயோ, பரத் ஒண்ணுமே செய்ய மாட்டான், அப்படியே நிப்பான். எனக்கு கோவமா வரும், டேய் ஜீனி எடுத்துட்டு வாடா அப்படின்னு கேட்பான். உங்க மேல வன்மத்துல இருந்த மாதிரிலாம் இருந்துச்சு, கோவப்பட்டாங்க, இவங்க அவ்வளவு கோவப்படுறாங்க, இந்த பிக் பாஸ் மாதிரி ஆயிடுச்சு. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து சுஜாதா பாலகிருஷ்ணன் வந்திருக்காங்க. வணக்கம். நல்லா இருக்கேன். நான் கரெக்டா சொல்றீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? அதே நான் சொல்லிடுறேன். நிறைய இடங்கள்ல சுஜாதா சிவகுமார்னு போட்டிருக்காங்க, மாத்தணும். அது நீங்களே ஒரு சொல்லிடுங்க. இல்ல, உண்மையான என்னோட ஹஸ்பண்ட் பேரு பாலகிருஷ்ணன். ஆனா நீங்க யாரு எப்படி சேஞ்ச் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. சுஜாதா சிவகுமார்னே மென்ஷன் ஆகி வருது. தயவு செய்து அதை மாத்திடுங்க, பாலகிருஷ்ணன். ஓகே, தெளிவா சொன்னேன். பல்பு வாங்கினேன் உங்ககிட்ட. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களை வந்துட்டு ஒரு பயங்கர ரகுடான ஒரு அம்மாவை பார்த்துருக்கோம், ரொம்ப பாவமான அம்மாவும் பார்த்துருக்கோம். சில நேரங்களில் வில்லியா கூட உங்களை பார்க்கும்போது இவங்க வில்லியா இருப்பாங்களோன்ற மாதிரிலாம் பார்த்துருக்கோம். ஆனா இவங்க உடஞ்சு குழந்த மாதிரி அழுதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு தான் பார்த்தோம். அந்த டிஷ் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நாங்கள் ஒரு கான்செப்ட் வேற சொன்னீங்க. ஏன் அவ்வளோ அழுக, குழந்தை மாதிரி மூஞ்ச மூடிட்டு இப்படியே அழுதுட்டு இருந்தீங்க? அது வந்து என்னன்னா, பெண்களுக்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, ஒரு இதை வந்து நம்ம செஞ்ச அந்த டிஷ்ஷை ஒவ்வொன்றையும் அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன அறியாமையே எனக்கு ஒரு இது வந்துச்சு. ஓகே, என்னன்னா ஒரு லேடிஸ்னா நான் அவங்களுடைய இது பண்ணி தான் அந்த தீம் பேஸ் பண்ணியிருந்தேன். ஒவ்வொருத்தரும் எல்லாமே எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வரும்போது அது ஒவ்வொன்றா அவங்க வாசிக்கும் போது அப்படியே என்னோட அதை கம்பைன் பண்ணி பார்த்தா அது ஒரு அழகு வந்துருச்சு. இனிப்பு கூட நினைச்சேன், ஒருவேளை பெண்கள் சந்தோஷத்துல ரொம்ப மிகுதியா இருப்பாங்க, சோ இனிப்புன்னு. அதுலயும் கூட கஷ்டப்படுற பெண்கள் இனிப்பான அதை தேடிக்கிட்டே தானே இருக்கிறோம். இன்னமும் எங்களுக்கு அதுக்கான விடை கிடைக்கல. ஓகே, இன்னமும் நாங்க ஒரு அந்த பிளாக் இது மாதிரி வச்சிருந்தோம் பேரியருக்குள்ள நாங்க இதாதான் இருக்கிறோம். அதை உடைச்ச உடனே தான் நாங்க கலர்ஃபுல்லா ஒவ்வொரு டிஷ்ஷும் ஒவ்வொரு மாதிரி வரோன்றதை நம்ம மென்ஷன் பண்ணி. அந்த பிளேட்டை வந்து பாலகிருஷ்ணன் எடுத்துக்கலாமா? கேக்குறேன், அவர் பேர் மட்டும் வரல. நீங்க முடிச்சோன்னு என்ன சொன்னீங்க? பாலகிருஷ்ணன் என்னோட ஹஸ்பண்ட் தான் முக்கியமான காரணம். நிஜம்தான். நான் வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு என்னோட பிள்ளைங்களும் எங்க ஹஸ்பண்டும் தான். அப்ப நீங்க பிளேட்டை சொல்லிருக்கணும்ல, அந்த மனுஷன் பாவம். கேட்டாரா அதாவது உங்ககிட்ட? இல்ல, அது நாங்க எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு கான்செப்ட் எடுப்போம்னு சொல்லி தான் இது பண்ணோம். என் பிள்ளைங்களுக்கு தான் அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் கொடுத்தாங்க. அண்ட் தென் மெட்டாஸ் அவங்ககிட்டையும் கேட்டோம். ஓகே, இந்த கான்செப்ட் நல்லா இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தீம் எடுக்கும்போது நம்ம லேடிஸா இருந்து அந்த தீம் எடுப்போம்னு சொல்லி அது. சாம்பார் எவ்வளவு முக்கியம் வாழ்க்கை? அதை தாண்டி வந்ததுனாலதான் இந்த கோப்பை எனக்கு கிடைச்சிச்சு. நிஜமா எங்க அம்மாலாம் சாம்பார் வைப்பாங்க, பட் சாம்பார் எவ்வளவு முக்கியம்ன்றதை அங்கதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிஜம்தான், அதையும் தாண்டி எல்லாம் இருக்குதுன்றத நானும் இங்க வந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா. இப்போ முன்னாடி வந்து ஆக்ட் பண்ணும்போது வெளியில பார்க்கும்போது உங்களை கேட்பாங்க, நீங்க உங்களை அங்க பார்த்தேன், இதுல பார்த்தேன். இப்ப என்ன கேக்குறாங்க உங்ககிட்ட? இப்போ எல்லாருக்குமே சந்தோஷம். என்ன, நாங்க வின் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஜெயிச்சிருங்க, கண்டிப்பா ஜெயிச்சிருங்க, எப்படி இதெல்லாம் முன்னாடி வந்தீங்களோ அதே மாதிரி இதுலயும் வந்துருங்கன்னு எல்லாரும் வாழ்த்து சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதே மாதிரி நாங்களும் வின் பண்ணிட்டோம். சினிமாவில் நடிச்சதோட இது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஏன்னா சினிமான்றது வந்து வெகுஜனங்கள் பார்ப்பாங்க. ஆமா, பட் இது வீட்டுக்குள்ள டெய்லி ஒருத்தங்க உட்கார்ந்துட்டு ஃபேமிலியோட பாக்குறது எப்படி இருக்கு? சமைக்கிறது ஒரு இது தானே, ஒரு கலை தான். அதுல ஜெயிச்சிட்டோங்கிறது நான் ரெண்டாவது கலைய ஜெயிச்சிட்டேன்னு சினிமால இருந்து அடுத்து
சமையல் அதுலயும் நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். ஓகே. வீட்ல ஆனா சமையல் கிங்கா இல்ல வந்துட்டு இல்ல நார்மலா நல்லா சமைப்பேன். அசைவம் சைவம் எல்லாம்? எதுனாலும் நல்லா சமைப்பேன். ஆனா என்னன்னா நம்ம வீட்டை தாண்டி நம்ம வெளியே வேற எந்த டிஷ்ஷும் நம்மளுக்கு அப்படிலாம் தெரியாதுல்ல. பேக்கிங் ஐட்டம்லாம் எனக்கு தெரியாது, சுத்தமாக தெரியாது. அது தெரியாது. இந்த டெசர்ட் பண்ணுறோம் அந்த இதெல்லாம் தெரியவே தெரியாது. நான் எப்போ சாம்பார் வச்சு நான் எலிமினேஷன் ரவுண்டுக்கு வந்தேனோ அதுக்கப்புறம் தான் நான் நம்ம இதுக்கு தாண்டி இன்னும் இருக்கு போல அப்படின்னு சொல்லி நிறைய தேடி அப்புறம் ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் ஒவ்வொன்று கண்டுபிடிச்சி நான் ஒரு 6 தடவை செஃப் ஆஃப் சாம்பார் வாழ்க்கையே மாத்திருச்சு. இதெல்லாம் சாம்பார் தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலி. ஆனா நிஜம் அதுதான். அன்னைக்கு அவங்க சொல்லலைன்னா நம்ம இன்னமும் அதையே தான் தேடிக்கிட்டு இருந்திருப்போம். நம்ம இது ஓகே நம்ம இவ்வளவுதான் வரும் போல அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி எப்போ வேணாலும் எலிமினேஷன் ரவுண்டுக்கு வந்திருப்போம். சூப்பர். ஆனா அங்க இருக்கும்போது செட்ல இருக்கும்போது எனக்கு ஒரு இடத்துல கூட நீங்க நார்மலா இருக்கீங்க மாதிரி தெரியல, படத்துல பாக்குற மாதிரியே இருந்துச்சு. எவனை பிடிச்சாலும் கத்திடுறது, யாராவது சண்டை போட்டா அவனே சண்டைக்கு போய் நிக்கிறது. ஏன் அப்படி? அந்த இதுக்குள்ள போனா நம்மளுக்கே டென்ஷன் வந்துடும். ஏன்னா அந்த சமைச்சு முடிச்சே ஆகணும். நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை கரெக்டா செய்யணும். அந்த நேரம் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வாய் பேசிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. நம்ம ஒன்று எடுத்துட்டு வர சொன்னா சீரகம் எடுத்துட்டு வாடானா அது எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. சோம்பு எடுத்துட்டு வந்து கொடுப்பான், உப்பு எடுத்துட்டு வாடா, சோடா மாவை கொண்டு வந்து கொடுப்பான், மைதாவை கொண்டு வா. இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்மள அறியாமே நம்மளுக்கு அந்த டென்ஷன் வந்துடும். வீட்டுல நம்ம எந்த இடத்துல என்ன வச்சிருக்கோம்னு நம்மளுக்கு தெரியும். நம்மளே சமைப்போம். அப்ப யார் ஹெல்ப்புக்கெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. என்ன வெங்காயம் ஏதாவது நறுக்கணும்னா நறுக்கி தருவாங்க. நம்ம பாட்டுக்கு சமைப்போம். எனக்கு சமையல்ல சும்மா என் கூட யார் வந்து சமைச்சாலே எனக்கு பிடிக்காது. நறுக்கிட்டா அவங்க வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எனக்கு கிச்சன்ல ஸ்டவ் கிட்ட வந்து அவங்க ஒண்ணு செய்யணும். உங்களுக்கு ஏத்த ஷோ தான் நினைக்கிறேன். டிஸ்டர்ப் பண்ணா இல்ல போட்டு. ஆமா, அதனால அந்த இதா இருக்கலாம். உங்களை யார் ரொம்ப வெறுப்பேத்துன ஒரு டூப்னே யார சொல்லுங்க? வெறுப்பேத்த கதிர். பேசுறதே பேசி ஏமா 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 ஏமான்ட்டே இருப்பான். ஆனா காரியத்துல இருக்க மாட்டான். ஏமா ஏமா ஏமா. பரத் இந்த கேரக்டர்லாம் இருக்கு. ஐயோ பரத் ஒண்ணுமே செய்ய மாட்டான், அப்படியே நிப்பான். எனக்கு கோவமா ஒரு டேய் சீனி எடுத்துட்டு வாடா அப்படின்னா அப்படின்னு கேட்பான். அப்படின்னா என்னன்னு கேட்பான். இன்னொன்னு அவன் வந்து ஆக்சுவலா மலையாளம். நம்ம சொல்றது அவங்க இதுல வேற மாதிரி இருக்கும் போல. அதுல கேட்பான். அதுல சொல்லுங்க, அதுல என்னன்னு எடுத்துட்டு வரணும்னு சொல்லுங்கம்மா. அது எனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு. ஓகே. ஆனா நீங்க ஃபுல்லா பார்த்தா நிறைய பேர் வந்துட்டு நாங்க இங்க இருந்து பார்க்கும்போது சொல்றேன், உங்க மேல வன்மத்துல இருந்த மாதிரிலாம் இருந்துச்சு, கோவப்பட்டாங்க, இவங்க அவ்வளவு கோவப்படுறாங்க. இந்த பிக் பாஸ் மாதிரி ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துல அந்த இடமே. ஆனா நீங்க அந்த டைட்டில் வாங்கும்போது எல்லாருமே கிட்டத்தட்ட நம்ம வீட்டுல அம்மா வாங்கின மாதிரி மாறிட்டாங்களே, எப்படி அது? எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்க கோவப்படுறதுக்கான அந்த வேலையே இல்லையே. எல்லாரும் ஒரே பாண்டிங்கா தான் இருந்தோம். அது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. ஓகே. ஃபேமிலிலாம் கிடையாது. ஃபேமிலின்னா ஒரு 4 பேர் 5 பேர் இன்னும் அது ஜாயிண்ட் ஃபேமிலி. எல்லாமே இருப்பாங்க. அண்ணன் இருப்பாங்க, தம்பி இருப்பாங்க, மகன் இருக்கும், பொண்ணுங்க இருப்பாங்க. அதனால அது இதெல்லாம் எங்களுக்கு தெரியல. நம்ம எப்படி ஜாலியா இருந்தோமோ அதே மாதிரி அங்கேயே இருந்தோம். எத்தனை டிஷ் உங்களுக்கு தெரியும்? இப்போ 20 எபிசோடு வரைக்கும் முடிச்சு வந்திருக்கோம் மேக்ஸிமம். ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாமா? சமையலுக்கு அவ்வளவு பேரு. அது கரெக்ட் தான். ஒருத்தங்கலாம் கைய வச்சு கைதான் அடிச்சுக்கிட்டு இருக்கு இத்தனை வருஷம். பெரிய கிங்கா இருக்காங்க. அந்த மாதிரி ஆரம்பிச்சிடலாம் ஐடியா இருக்காங்க? ஐடியா இருக்கு. ஆல்ரெடி நான் போட்டோம், யூடியூப் இது போட்டோம். அதனால் எனக்கு டைமிங் கரெக்டாக கிடைக்கல. அதுக்கு கொஞ்சம் மெனக்கிட வேண்டியது இருந்தது. ஷூட்டு, அப்புறம் வீடு, அப்புறம் இது இப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்ததுனால பார்க்கலாம். விரைவில் கண்டிப்பாக அது ஒரு ஐடியா வச்சுருக்கோம். நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க அவங்க பாலகிருஷ்ணனை பற்றி. இப்போ இதுக்கு மென்ஷன் பண்ணீங்க, நடிப்புலையும் அவர் தான் உங்களுக்கு பேக் போனா? ஆமாம், கண்டிப்பாக. என் ஃபேமிலி இல்லைன்னா நான் இல்லை. என் ஃபேமிலியோட கொடுத்த சப்போர்ட்டு, அதனால தான் நான் வந்து இங்கே நிற்கிறேன். ஏன்னா பிள்ளைங்க வந்து என்ன நான் ஷூட் போறேன்னா அவங்களும் அதுக்கு ஆமா அவங்க வேலையை அவங்க பாத்துக்கிறது. அம்மா ஷூட் போயிருக்காங்க அப்படின்றது அவங்களும் நம்ம மேல ஒரு இது இருக்கிறதுனால எனக்கு அது பெருசா தெரியல. பேலன்ஸ் பண்ணி போயிடுச்சு. இல்ல நடிக்கும் போதுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நடிச்சிருவீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஆனா யாரும் ஒத்துக்க மாட்டாங்களே அந்த மாதிரிலாம். ஆக்சுவலி கல்யாணம் பண்ண போற பொண்ணே நடிக்க யாரு எதை செஞ்சாலும் யாரு தான் ஒத்துக்குவாங்க. அதெல்லாம் கிடையாது. இப்ப நம்ம இதுல வேலை பார்த்தா மட்டும் எல்லாரும் இதா படுவாங்க, அதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க இதா இருந்தா போதும். நம்ம ஃபேமிலியில அது ஓகேவா, பிள்ளைங்க ஓகேவா, ஹஸ்பண்ட் ஓகேவா, அவங்க ஓகே சொல்றாங்க. அதுக்கப்புறம் வேற யாரு என்ன? அதனால பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் இல்ல. அவங்க சொல்ற எல்லாமே சொல்லதான் செய்வாங்க. வெளியே பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. இவங்களுக்கு என்னன்னு தான் பேசுவாங்க. பேசிட்டு போட்டுமே. ஓகே. உங்க வீடு தனி வீடா இல்ல பக்கத்துல எல்லாம் ஆளுங்க இருக்காங்க? எல்லாரும் இருக்காங்க. இல்ல உங்க நாங்க ஒரு வீட்லயே அப்படி கேட்டட் கம்யூனிட்டி தான் நாங்க இருக்கிறது.
இல்ல வீட்லயே அதே மாதிரி சவுண்ட் தானே? அதெல்லாம் தெரியும். நான் இருக்கிறேன்னா வெளியே சவுண்ட் கேட்டுச்சுன்னா அம்மா இருக்காங்களான்னு கேட்பாங்க, வெளியே சவுண்ட் கேட்கலன்னா அம்மா ஷூட் போயிட்டாங்களான்னு கேட்பாங்க. ஓ அந்த அளவுக்கு அந்த அளவு அதெல்லாம் திட்டுற நேரம் திட்டிடுவேன், அடிக்கிற நேரம் அடிச்சிருவேன். ஓகே, அது இருந்துட்டே இருக்கும். ஆமா, ஆனா ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்போம். உங்க வாய்ஸ் பிளஸ்னு யார் ஃபர்ஸ்ட் சொன்னா? என் வாய்ஸ் சொல்லாத ஆளே கிடையாது. எல்லாரும் அந்த வாய்ஸ்னாலதான் நான் 100 படத்துக்கு மேல வந்திருக்கேன். கேக்குறேன் முத படம் எனக்கு என்ன முத சொல்லுவாங்கல்ல, வாய்ஸ் தான் பிளஸ், அதை நீ யூஸ் பண்ணு அப்படின்னு. அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது எனக்கு ஃபர்ஸ்ட் உங்க ஹஸ்பண்ட் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயோ வாயை கட்டுமா லைசென்ஸ் அப்படின்னு. இல்ல அவ்வளவு தரவா இருக்க மாட்டேன் நீங்க நினைக்கிற மாதிரி. மூவி தனியா, லைஃப் தனியா. ஓகே, அதுல நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்களோ அந்த கேரக்டர். ஓகே, நிறைய பேர் இந்த ஆக்டர்ஸ்ட கேக்கும்போது சொல்லுவாங்க, நான் யதார்த்தமா நடிக்கிறேன், அது ஸ்கிரீன்ல வந்து இப்படி வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதை நம்புறீங்களா இல்ல சினிமாக்காக இது நடிக்கணும்ன்றக்காக நடிப்பீங்களா? இல்ல, நான் என்கிட்ட வந்து லைவ் தான். நம்ம என்ன பண்றோம்ங்கறது, நான் என்ன பண்ணணும் அதுதான் பண்ணுவேன். அத லிமிட் கேட்டுக்குவேன், ஸ்கேல்ஸ் வேணா கேட்டுக்குவேன், போதுமா இல்ல இன்னும் இல்ல நீங்க பண்றதே பண்ணுங்க. இது வரைக்கும் டைரக்டர்ஸ் எல்லாருமே எனக்கு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, இப்படி பண்ணுங்க உங்களோட சீன்ஸ் இது இப்படி, அவ்வளவுதான். மத்தபடி நானே அத. உங்களுக்கு ஏதாவது சவாலான ஒரு படம்னா என்ன சொல்லுவீங்க? ரொம்ப வந்து எனக்கு சேலஞ்சிங்கா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இல்ல? அந்த மாதிரி இல்ல, மாத்துறது டோட்டலா நம்மள சேஞ்ச் பண்ணிக்கிறது அந்த மாதிரி இல்ல. அந்த மாதிரி என்னன்னா நான் ஏன் இதுதான் பேசியிருக்கேன் எல்லா இதுலயுமே, நான் வித்தியாசமா எதுவுமே பேசல. ஓகே, அதனால யோசிக்கிறதுக்கான அந்த ஏதாவது படம் ஸ்கோப் கம்மியா இருக்குன்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்க? இல்ல, நான் செலக்ட் பண்ணி தான் பண்ணுவேன், மேக்ஸிமம் செலக்ட் பண்ணி தான் பண்ணுவேன். நம்மளுக்கு அதுல நேம் இருக்கா, நம்ம ஃப்ரேம்ல இதாகுவோமா இல்ல அவுட் ஆஃப் ஃப்ரேம் ஆயிடுவோமா, அதெல்லாம் யோசிச்சுதான் செய்வேன். இன்னொன்னு ஆடிஷனோ யார்ட்டையும் போய் நான் இதோ நடிக்கணும்லாம் அதெல்லாம் கேட்கவே மாட்டேன். எனக்கு வந்துச்சுன்னா இவங்கதான் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வருவாங்க. ஓகே, அது பண்ணா போதும். Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand.